கல்லணை அணையை பற்றி பார்க்கலாங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற காவேரி ஆற்று மேலே தான் இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கரிகால சோழனால கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. அதனால இப்போ உலகத்தில் இருக்கிற ரொம்பவே பழமையான அணை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த அணையோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கிற வயலுக்காக பாசன வசதியை போக்குறதுக்காக தான் இந்த அணையை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தகவலோட வாங்க ஹீலர் பாஸ்கர் சொல்ற மருந்தில்லா மருத்துவத்தை கேட்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலை. உணவை எப்படி மருந்தாக மாற்றுறது? சாப்பிடும் பொழுது நமது கவனம் சாப்பாட்டில் இருந்தால் அது மருந்து. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் பிஸ்னஸ்ஸு, குடும்பம், வேறு ஏதாவது நினச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனால் சாப்பிடும் பொழுது கவனத்தை சாப்பாட்டில் வைங்க, வேறு எதுவுமே நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்களேன், உணவு மருந்தாக மாறுங்க. உடனே சில பேர் கேட்குறாங்க, அது எப்படிங்க, வாய் தானே சாப்பிடுது, வயிற்றுக்குள்ளே தானே போகுது, மூளைக்கு என்ன வேலை கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், பதில் சொல்கிறேன். சாப்பிடும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஜீரண சுரப்பி தான் சுரக்கும், சாப்பாடு ஜீரணம் மட்டும் சுரக்காது. நிரூபிக்கிட்டா உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜிலேபி நான் கொடுக்க போகிறேன். இப்போ வெண்ணெயில் ஊறின ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள். உங்கள் எல்லாத்துக்கும் நான் வெண்ணெயிலேயே ஊறின ஜிலேபி கொடுக்க போகிறேன். எல்லோரும் கற்பனை பண்ணுங்க, எங்கள் ஜிலேபி எவ்வளோ இனிப்பாக இருக்கும். வெண்ணெயிலேயே ஊறின பட்டர் ஜிலேபி. எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்லும் பொழுதே பல பேத்துக்கு எச்சில் ஊறிச்சா? ஏன் ஊறிச்சு? ஏன்னா வெண்ணெய் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், ஜிலேபி ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அப்போது நம்ம ஏற்கனவே ஜிலேபி வெண்ணெய் சாப்பிட்டனால அதை பற்றி நினச்சோன்னே, மூளை நினச்சோன்னே எச்சில் ஊறுதா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட பேர் சொன்ன எச்சில் ஊறுதா? ஏன் ஊறுது? அப்போ மூளை எதை பற்றி யோசிக்குதோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி உடம்புல சுரக்குங்க. உதாரணத்துக்கு இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இட்லி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணும், இந்த இட்லியில் உள்ள தாது பொருட்களை எப்படி ஜீரணம் பண்ண வேண்டியது என்பது சொந்தமாக யோசித்து மூளைக்குள்ளே ரெக்கார்டு கிரியேட் பண்ணும். நீங்கள் மறுபடியும் அந்த இட்லி சாப்பிடும் பொழுது அந்த ரெக்கார்டு ஆன் ஆகி இட்லியை எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு தேவையான எல்லா என்சைம்களும் சுரந்து அந்த இட்லி மருந்தாக மாறுங்க. அப்போ என்ன பண்ணணும், சாப்பிடும் பொழுது நம்ம எந்த உணவை சாப்பிட்றோமோ அதை பற்றி நினச்சா அது ஜீரண சுரப்பியெல்லாம் சுரக்கும், இல்லைன்னா சுரக்காது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பொருளை காமிக்கிறேன். நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க, இதுக்கு பேர் சியா முய்யா கையா முய்யா, நான் லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். யாருக்காவது எச்சில் ஊறிச்சா? என்ன யோசிச்சிருப்பீங்க, என்னமோ சியா முய்யா கையா முய்யான்னு பேர் சொல்கிறாரு, இது இனிப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர எச்சில் சுரக்கலையா இல்லையா? இதே ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு அப்படின்னு சொன்ன உடனே எச்சில் சுரக்குதா இல்லையா? ஏன்னா முதல்ல நம்ம எந்த உணவை சாப்பிட்றோமோ அந்த உணவை எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு புத்திக்குள்ளே ரெக்கார்டு கிரியேட் ஆகும். அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை கவனிக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எந்த உணவை சாப்பிட்றோமோ அதையே நினச்சிட்டு சாப்பிட்டா அந்த உணவு அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக மாறி, அது பிரசாதமாக மாறி, நோயை குணப்படுத்துகிற மருந்தாக மாறி எல்லா வியாதியும் குணப்படுத்துக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அதனால் இனிமேல் எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ கவனத்தை சாப்பாட்டில் வச்சு பாருங்கள், உணவு கண்டிப்பாக மருந்தாக மாறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுது இட்லி, தோசை, பொங்கல், திடீர்னு மச்சானுக்கு கொடுத்த பணம் ஞாபகம் வந்துடும். மச்சானுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன், அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான், இவ்வளோ கேட்டால் மூஞ்சி முறைக்கிறான், பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்காத குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது இந்த மச்சானுக்கு கொடுத்த கடன், குடும்பம், பிஸ்னஸ்ஸு, கவலை இதெல்லாம் நினச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு அதை கவனிச்சுட்டே சாப்பிடுங்களேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட்றோமா, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எங்கே யோசிக்கணும், அதுதான் தினமும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சாப்பிடும் பொழுதாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த சாப்பாடு மருந்துங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு இந்த குடும்பம், டென்ஷன், பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு இட்லி, தோசை, பொங்கல், தயிர் சாப்பாடு, ஆஹா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிட்டு பாருங்களேன், உணவு மருந்தாக மாறும்.
அதே சமயத்தில் ரெண்டாவது, சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை செய்யணும். அது என்ன பிரார்த்தனை செய்யணும்? ஏங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பாடை வச்சுக்கிட்டு இறைவான்னா நீங்கள் எந்த இறைவனை நம்புறீங்களோ, இறைவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த உணவை கொடுத்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை மருந்தாக மாற்றுன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. பிரசாதம் சொல்லாமல் சாப்பிட்டா கொட்டிக்கிறதுன்னு பேர். நீங்கள் வேணால் ஆச்சரியப்படலாம், அது எப்படிங்க சொன்னால் மருந்தாக மாறிடுமான்னு. மாறுங்க. ஏங்க இறைவனை பற்றி பேசும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் எல்லாமே எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறோமா இல்லையா? பேசும்போது மட்டும் சொல்கிறோம், சாப்பாடு மாறாதா? சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா இந்த உணவை எனக்கு மருந்தாக மாற்றுன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. எண்ணங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா? நான் வேணால் நிரூபிக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் வைங்க. டெய்லியும் தண்ணிக்கிட்ட போயிட்டு நாயே பேயே பரதேசின்னு திட்டுங்க. அந்த தண்ணிக்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு 30 நாள் தான். இந்த தண்ணி அப்படியே கெட்டு போயிருங்க. அந்த தண்ணி சுத்தமாக இருக்குங்க. எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. நமது எண்ணங்களுக்கே அவ்வளோ வலிமை இருக்கும் பொழுது இறைவனுக்கு இருக்காதா? இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா நன்றி அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பெருமைக்காகவோ நம்ம செய்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணும்னு செய்ய வேண்டாம். மனசுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இறைவா இந்த உணவை எனக்கு கொடுத்தியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம், மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை எனக்கு மருந்தாக மாற்றி கொடு, உன்னுடைய எல்லா சக்தியும் அதில் கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் உள்ள தோஷத்தையெல்லாம் நீக்கிட்டு எனக்கு இதை மருந்தாக மாற்றுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். உணவு மருந்தாக மாறும். அதுக்கு பேர் பிரசாதம். எனவே நாம் இன்று முதல் இனிமேல் எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு அதையே கவனிச்சுட்டு இறை பிரார்த்தனையோடு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் நாம் பல வருடங்கள் ஆரோக்கியமாக நலமாக வாழலாம். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக.